யப்பா, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்க இங்கே. ஏஐசிடிஇ சைட்டில் பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் 505 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க. NIRF 2020 ரேங்கிங் டேபிள் பார்த்தீங்களா? இந்தியாவிலேயே டாப் 200 இன்ஜினியரிங் காலேஜஸில் 35 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 16 காலேஜஸ் சென்னையில் இருக்குது. வெல்கம் டு காலேஜ் சஜஸ்ட் தமிழ்நாடு. உங்கள் ஃபேவரட் காலேஜஸ், காலேஜ் கம்பேரிசன்ஸ், கோர்சஸ், கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் NIRFக்கு அந்தந்த காலேஜை சப்மிட் பண்ணது தான். அதுக்கான லிங்க்ஸ் அண்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 15 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை. நம்ம லிஸ்ட்டில் 15th பிளேஸில் இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஆல்சோ known as IIIT-DM. இந்த காலேஜோட அப்ரூவ்டு UG intake is 252. For UG 5 years program, it is 190 and for PG, it is 68. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் UG ப்ரோக்ராம் பற்றி மட்டும்தான். இப்போ UG 4 years ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் டோட்டலி 664 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 120. அதில் 118 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 98.33. Totally 15 students higher studies prefer பண்ணியிருக்காங்க. So the number of students eligible for placements is 103. அதில் place ஆனவங்க 67 graduates. So the placement percentage is 65.05. And place ஆனவங்களோட median salary is 5.45 lakhs per annum. இப்போ UG 5 years program பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் total number of students across all years is 638. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 124. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 116. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 93.54. மொத்தம் 8 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் 108. அதில் பிளேஸ் ஆனவங்க 46. ஸோ த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 42.59. அண்ட் பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 6.52 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 98.75 lakhs அண்ட் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இஸ் 16.20 crores. இப்போ IIIT-DM டிஃப்ரெண்ட் NIRF பேராமீட்டர்ஸில் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டீச்சிங், லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இந்த பேராமீட்டரில் 35.51, ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸில் 7.8, கிராஜுவேஷன் அவுட்கமில் 57.62, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் 53.05 and peer perceptionல 18.15. So the overall NIRF score is 31.63 and ranked at number 182 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் ரேங்கிங் டேபிளில் மேலே போயிருக்காங்க IIIT-DM. நம்ம லிஸ்ட்டில் 14th பிளேஸில் இருக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட அப்ரூவ்ட் இன்டேக் ஃபார் UG ப்ரோக்ராம் இஸ் 1050 அண்ட் ஃபார் PG ப்ரோக்ராம் இட் இஸ் 201. UG ப்ரோக்ராமில் மட்டும் அக்ராஸ் ஆல் இயர்ஸ் 4029 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 1114. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 833. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 74.77%. மொத்தம் 71 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements is 762. அதில் place ஆனவங்க 594. So the placement percentage is 77.95%. Place ஆனவங்களோட median salary is 4.25 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 3.75 crores and operational expenses is 41.86 crores. Teaching, learning and resources இந்த பேராமீட்டரில் இவங்களோட ஸ்கோர் 56.18. ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸில் 4.91, கிராஜுவேஷன் அவுட்கமில் 48.74, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் 38.31 அண்ட் பியர் பர்செப்ஷனில் 2.16. த ஓவரால் NIRF ஸ்கோர் இஸ் 32.12 அண்ட் ரேங்க்ட் அட் நம்பர் 176 இன் த NIRF டேபிள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா தேர் இஸ் அ ட்ராப் இன் இட்ஸ் ரேங்கிங் டேபிள் பொசிஷன். நம்ம லிஸ்ட்டில் 13th பொசிஷனில் இருக்காங்க சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட அப்ரூவ்ட் இன்டேக் ஃபார் UG ப்ரோக்ராம் இஸ் 1320. ஃபார் PG இட் இஸ் 162.
அக்ராஸ் ஆல் இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராமில் மட்டும் 5388 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 1486. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 1118. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 75.23%. மொத்தம் 111 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1007 கிராஜுவேட்ஸ் were eligible for placements. அதில் பிளேஸ் ஆனவங்க 952. ஸோ த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 94.54%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 3.83 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 1.15 crore and operational expenses is 35.51 crores. Teaching, learning and resources. இந்த பேராமீட்டரில் இந்த காலேஜோட ஸ்கோர் 53.65. Research and professional practicesல 6.81. Graduation outcomeல 52.88. Outreach and inclusivityல 42.44. And peer perceptionல 0. The overall NIRF score is 32.95 and ranked at number 160 in the NIRF table. St. Joseph's College of Engineering. In the collegeோட overall performance for the last 3 years எடுத்து பார்த்தா there is a drop in its ranking table position. நம்ம லிஸ்ட்ல 12th பிளேஸ்ல இருக்கிறது RMK Engineering College. இந்த காலேஜ்ல approved intake for UG is 780 and for PG it is 54. UG ப்ரோக்ராமில் அக்ராஸ் ஆல் இயர்ஸ் 3238 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 886. மொத்தம் 767 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 86.56%. 84 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் வேர் 683. அதில் பிளேஸ் ஆனவங்க 599. ஸோ த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 87.7%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 4 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 2.16 crores and operational expenses is 51.25 crores. Teaching, learning and resources. இந்த பேராமீட்டரில் இவங்களோட ஸ்கோர் 54.27. Research and professional practicesல 2.25. Graduation outcomeல 54.24, outreach and inclusivityல 53.21 and peer perceptionல 1.1. So the overall NIRF score is 33.24 and ranked at number 155 in the NIRF table. RMK Engineering College. In the collegeோட overall performance for the last 3 years எடுத்து பார்த்தா consistent performance with an improvement in the ranking table position. நம்ம லிஸ்ட்ல 11th பிளேஸ்ல இருக்கிறது சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். இந்த காலேஜோட அப்ரூவ்டு இன்டேக் ஃபார் யூஜி இஸ் 1320 அண்ட் ஃபார் பிஜி இட் இஸ் 30. அக்ராஸ் ஆல் இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராமில் மட்டும் இங்கே 4619 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 690. டோட்டலி 596 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க அண்ட் த கிராஜுவேஷன் பர்சன்டேஜஸ் 86.38%. Totally 49 graduates higher studies prefer பண்ணிருக்காங்க. So the number of graduates eligible for placements were 547. அதில் பிளேஸ் ஆனவங்க 277 graduates. And the placement percentage is 50.63%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் salary is 3.84 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 15.76 crores and operational expenses is 39.58 crores. Teaching, learning and resources. இந்த பேராமீட்டரில் இவங்களோட ஸ்கோர் 49.09. Research and professional practicesல 12.43. Graduation outcomeல 41.93. Outreach and inclusivityல 66.36 and peer perceptionல 0.55. The overall NIRF score is 33.55 and ranked at number 149 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா கம்பேரிங் திஸ் இயர்ஸ் ரேங்கிங் டேபிள் பொசிஷன் வித் லாஸ்ட் இயர்ஸ் நல்ல சிக்னிஃபிகண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது BS அப்துல் ரஹ்மான் கிரெசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட அப்ரூவ்டு இன்டேக் ஃபார் யூஜி இஸ் 990 and for PG it is 90. Across all years UG ப்ரோக்ராமில் 3188 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 892. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 699 ஸ்டூடெண்ட்ஸ்.
So the graduation percentage is 78.36%. மொத்தம் 25 graduates higher studies prefer பண்ணிருக்காங்க. 674 graduates were eligible for placements. அதில் place ஆனவங்க 554. So the placement percentage is 82.2%. Place ஆனவங்களோட median salary is 2.6 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 12.94 crores and operational expenses is 55 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட score 62.25. Research and professional practicesல 8.72. Graduation outcomeல 45.67. Outreach and inclusivityல 45.18 and peer perceptionல 4.72. The overall NIRF score is 35.41 and ranked at number 123 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தா 2019 ரேங்கிங் டேபிளில் கீழே போயிருந்தாலும் 2020 இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்ம லிஸ்ட்டில் 9th place ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட அப்ரூவ்ட் இன்டேக் ஃபார் யூஜி ப்ரோக்ராம் இஸ் 1200 and for PG it is 126. Across all years UG ப்ரோக்ராமில் மட்டும் 4552 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1255. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 1231. The graduation percentage is 98.08%. மொத்தம் 185 graduates higher studies prefer பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements is 1046. அதில் place ஆனவங்க 996 graduates. So the placement percentage is 95.22%. Place ஆனவங்களோட median salary is 4.3 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 4.42 crores and operational expenses is 46.61 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட score 57.03. Research and professional practicesல 6.36. Graduation outcomeல 58.74. Outreach and inclusivityல 58.23 and peer perceptionல 3.2. The overall NIRF score is 36.91 and ranked at number 108 in the NIRF table. இந்த காலேஜோட overall performance for the last 3 years எடுத்து பார்த்தா compared to last year significant-ஆன improvement காமிச்சிருக்காங்க ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிறது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜோட approved intake for UG is 1440 and for PG it is 150. Across all years UG ப்ரோக்ராமில் மட்டும் 5035 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1323. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 877 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 66.28%. மொத்தம் 148 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 729 கிராஜுவேட்ஸ் were eligible for placements. அதில் பிளேஸ் ஆனவங்க 602 கிராஜுவேட்ஸ். So the placement percentage is 82.58%. Place ஆனவங்களோட median salary is 3.25 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 22.29 crores and operational expenses is 66.93 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இந்த காலேஜோட score 59.79. Research and professional practicesல 11.96. Graduation outcomeல 46.62, outreach and inclusivityல 56.11 and peer perceptionல 5.21. The overall NIRF score is 36.98 and ranked at number 107 in the NIRF table. Hindustan Institute of Technology and Science. இந்த காலேஜோட overall performance for the last 3 years எடுத்து பார்த்தா there is a drop in its ranking table position. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட approved intake for UG program is 1800 and for PG it is 120. Across all years UG programல மட்டும் 6544 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 1639. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 1530 ஸ்டூடெண்ட்ஸ். The graduation percentage is 93.34%. மொத்தம் 283 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements is 1247. அதில் 1212 graduates place ஆயிருக்காங்க. So the placement percentage is 97.19%.
அண்ட் பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 3.75 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 19.65 crores and operational expenses is 70.89 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட ஸ்கோர் 62.19. Research and professional practicesல 4.51. Graduation outcomeல 57.76. Outreach and inclusivityல 51.77 and peer perceptionல 2.69. The overall NIRF score is 37.01 and ranked at number 106 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா ரேங்கிங் டேபிள் பொசிஷனில் மேலே வந்திருக்காங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட அப்ரூவ்டு இன்டேக் ஃபார் UG இஸ் 2400 and for PG it is 354. Across all years in the UG program 6063 students படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 844. அதில் 505 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 59.83%. மொத்தம் 61 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் 444. அதில் பிளேஸ் ஆனவங்க 353 கிராஜுவேட்ஸ். ஸோ த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 79.5%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 4.15 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 7.53 crores and operational expenses is 126.34 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட ஸ்கோர் 57.7. Research and professional practicesல 24.09. Graduation outcomeல 36.36. Outreach and inclusivityல 59.88 and peer perceptionல 0.55. The overall NIRF score is 37.86 and ranked at number 95 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா ஓவர் த இயர்ஸ் இவங்களோட ரேங்கிங் டேபிள் பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அட் ரேங்க் நம்பர் 5 in our list, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட அப்ரூவ்டு இன்டேக் ஃபார் UG இஸ் 2640. For PG it is 90. Across all years UG ப்ரோக்ராமில் மட்டும் 9569 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2711, from which 2451 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க and the graduation percentage is 90.40%. மொத்தம் 308 graduates higher studies ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements were 2143. அதில் 2132 graduates place ஆகியிருக்காங்க. So the placement percentage is 99.48. Place ஆனவங்களோட median salary is 3.8 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 55 crores and operational expenses is 123 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட ஸ்கோர் 59.06. Research and professional practicesல 31.77. Graduation outcomeல 64.14. Outreach and inclusivityல 64.2 and peer perceptionல 2.69. The overall NIRF score is 46.77 and ranked at number 51 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா consistent performance with fluctuations in the ranking table position. At number 4 in our list, Sri Siva Subramania Nadar College of Engineering, popularly known as SSN College of Engineering. In the collegeoda approved intake for UG is 960. For PG it is 216. Across all years UG programla mottham 3984 students படிக்கிறாங்க. அதில் final year students 927. அதில் 787 students graduate ஆயிருக்காங்க. So the graduation percentage is 84.89. மொத்தம் 123 graduates higher studies prefer பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements were 664. அதில் 642 graduates were placed. So the placement percentage is 96.68. Place ஆனவங்களோட median salary is 4.4 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 4.9 crores and operational expenses is 93 crores. Teaching, learning and resources. இந்த parameterல இவங்களோட ஸ்கோர் 66.01. Research and professional practicesல 31.1.
கிராஜுவேஷன் அவுட்கமில் 63.81, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் 53.47 அண்ட் பியர் பர்செப்ஷனில் 20.25. The overall NIRF score is 49.26 and ranked at number 44 in the NIRF table. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க வித் ஸ்லைட் ட்ராப் இன் இட்ஸ் ரேங்கிங் டேபிள் பொசிஷன். அட் நம்பர் 3 in our list, SRM Institute of Science and Technology. இந்த காலேஜோட அப்ரூவ்டு இன்டேக் ஃபார் UG is 6,000 and for PG it is 930. Across all years, UG ப்ரோக்ராமில் மட்டும் இங்கே 20,653 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 5,313. அதில் கிராஜுவேட் ஆனவங்க 4,708. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 88.61%. டோட்டலி 464 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் வேர் 4,244. அதில் பிளேஸ் ஆனவங்க 4,139 கிராஜுவேட்ஸ் அண்ட் த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 97.52%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 3.5 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 51 crores and operational expenses is 374 crores. டீச்சிங், லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இந்த பேராமீட்டரில் இவங்களோட ஸ்கோர் 61.27. ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸில் 41.96, கிராஜுவேஷன் அவுட்கமில் 63.57, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் 61.06 அண்ட் பியர் பர்செப்ஷனில் 11.55. The overall NIRF score is 50.95 and ranked at number 41 in the NIRF table. SRM Institute of Science and Technology. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா very consistent performance with slight variations in the ranking table position. At rank number 2 in our list, Anna University. In the collegeoda approved intake for UG is 2,740 and for PG it is 1,710. Across all years, UG programla mattum 10,420 students படிக்கிறாங்க இங்க. அதுல final year students 2,757. அதுல graduate ஆனவங்க 2,558 students. The graduation percentage is 92.78%. மொத்தம் 107 graduates higher studies prefer பண்ணியிருக்காங்க. So the number of graduates eligible for placements were 2,451. அதில் place ஆனவங்க 1,302 graduates and the placement percentage is 53.12%. Place ஆனவங்களோட median salary is 5 lakhs per annum. இந்த காலேஜோட annual capital expenditure is 98.68 crores and operational expenses is 244.63 crores. Teaching, learning and resources in the parameterல இவங்களோட score 64.62. Research and professional practicesல 54.07. Graduation outcomeல 61.5, outreach and inclusivityல 51.62 and peer perceptionல 68.24. The overall NIRF score is 59.89 and ranked at number 14 in the NIRF table. Anna University. இந்த காலேஜோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ரேங்கிங் டேபிள் பொசிஷன் ட்ராப் ஆயிருக்கு. அட் த டாப் ஆஃப் அவர் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், பாப்புலர்லி known as IIT மெட்ராஸ். இந்த காலேஜில் அப்ரூவ்ட் இன்டேக் ஃபார் UG 4 years program is 488. For UG 5 years program, it is 358. For PG 2 years program, 403. And for PG 3 years program, it is 245. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் UG ப்ரோக்ராம் பற்றி மட்டும்தான். இப்போ UG 4 years program பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் அக்ராஸ் ஆல் இயர்ஸ் 2,086 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 458. அதில் 362 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 79.03%. டோட்டலி 65 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் 297. அதில் பிளேஸ் ஆனவங்க 268 கிராஜுவேட்ஸ். ஸோ த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 90.23%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 13.6 lakhs per annum. இப்போ நம்ம பார்க்க போகிறது UG 5 years ப்ரோக்ராம் பற்றி. இந்த ப்ரோக்ராமில் அக்ராஸ் ஆல் இயர்ஸ் 2034 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 364.
அதில் 314 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அந்த கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் இஸ் 86.26%. மொத்தம் 52 கிராஜுவேட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் வேர் 262. அதில் பிளேஸ் ஆனவங்க 227 கிராஜுவேட்ஸ். அண்ட் த பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் 86.64%. பிளேஸ் ஆனவங்களோட மீடியன் சேலரி இஸ் 13.5 lakhs per annum. இந்த காலேஜோட ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 228 crores and operational expenses 831 crores. டீச்சிங், லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இந்த பேராமீட்டரில் இவங்களோட ஸ்கோர் 95.42. ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸில் 94.64. கிராஜுவேஷன் அவுட்கமில் 83.9. அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டியில் 61.31 அண்ட் பியர் பர்செப்ஷனில் 100. The overall NIRF score is 89.93 and ranked at number 1 in the NIRF table. Indian Institute of Technology, Madras. இந்த காலேஜோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 years எடுத்து பார்த்தா வெரி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேங்கிங் டேபிளில் 3 வருஷமும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருந்திருக்காங்க IIT மெட்ராஸ். இப்போ ஒரு குயிக் அனாலிசிஸ். நம்ம சில கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டு அந்தந்த கேட்டகரிக்கு கீழே எந்த காலேஜ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அப்ரூவ்ட் இன்டேக் ஃபார் த UG ப்ரோக்ராம். SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட UG இன்டேக் 6,000. இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ஹையஸ்ட். செகண்ட் கேட்டகரி, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த். இந்த கேட்டகரியிலையும் லீடிங்கில் இருக்கிறது SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித் அ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் 20,653 ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இன் த UG ப்ரோக்ராம். கிராஜுவேஷன் பர்சன்டேஜ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த காலேஜில் UG 4 years ப்ரோக்ராமோட கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் 98.33%. இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ஹையஸ்ட். ஃபோர்த் கேட்டகரி, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு காலேஜில் எத்தனை பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க, அதில் எத்தனை பேர் பிளேஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 99.48%. இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ஹையஸ்ட். ஃபிஃப்த் கேட்டகரி, மீடியன் சேலரி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ் இந்த காலேஜ்லேருந்து பிளேஸ் ஆகிறவங்களோட மீடியன் சேலரி இஸ் 13.6 lakhs per annum. இதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ஹையஸ்ட். வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Follow us on Facebook, Twitter, Instagram and for more information visit collegesuggest.com.